நெல்லை மாவட்ட வெள்ளத்தில் 16 பேர் உயிரிழப்பு. நிவாரணத் தொகை வழங்கும் பணி துவங்கியதாக மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. தென் மாவட்ட மக்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடத்துவதாக தமிழிசை குற்றச்சாட்டு. திராவிட மாடல் திண்டாடு மாடலாகிவிட்டதாக விமர்சனம். தென் மாவட்டங்களில் 10 நாட்களாக அமைச்சர்கள் களத்தில் நிற்கிறோம். தமிழிசை தேவையற்ற அரசியல் செய்வதாக உதயநிதி ஸ்டாலின் பதில். தென் மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நிவாரண உதவி. வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி உறுதி. காலிங்கராயன் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பு. ஏப்ரல் 23 வரை 120 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படும் என தகவல். பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்படும். மழைக்காலத்திலும் தண்ணீர் தேங்காது என அமைச்சர் சேகர் பாபு நம்பிக்கை. பிரபாகரன் குறித்து படம் எடுக்க சரியான அரசியல் சூழல் இல்லை. நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேச்சு. தொகுதி பங்கீட்டை சீக்கிரம் செய்ய வேண்டும். இந்தியா கூட்டணி தலைவர்களை வலியுறுத்தும் நிதிஷ்குமார். இந்தியா கூட்டணியின் குறைந்தபட்ச செயல் திட்டம் என்ன? நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து டிசம்பர் இறுதியில் காங்கிரஸ் ஆலோசனை. வேலை வாய்ப்புக்கான திறனுடன் தயாராகும் இளைஞர்கள் பட்டியல். இந்தியாவிலேயே முதலிடத்தை பிடிக்கும் தெலங்கானா மாநிலம். தமிழ்நாட்டிற்கு 6வது இடம். சாலையின் குறுக்கே திடீரென திரும்பிய லாரி. சறுக்கிக் கொண்டே சென்றாலும் ஹெல்மெட்டால் உயிர் தப்பிய இளைஞர். முதல் வாரத்திலேயே 402 கோடி ரூபாய் வசூலை குவித்த சலார் திரைப்படம் உலக பாக்ஸ் ஆபீஸிலும் 3வது இடத்தை பிடித்தது. இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையே நாளை பாக்ஸிங் டே டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. வரலாற்றை மாற்றி வெற்றி பெறுவோம் என கேப்டன் ரோஹித் சர்மா நம்பிக்கை. உதகையில் கடும் குளிருடன் பனிமூட்டம். ஜில்லென்று மாறிய பருவநிலையால் உற்சாகத்தில் பயணிகள். உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலம். தமிழகத்தில் முக்கிய தேவாலயங்களில் இரவு முதலே நடந்த சிறப்பு திருப்பலி.